ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 17க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தலாம், 1947 இது வரைக்கும் 7 ஊதிய குழுக்கள் மத்திய அரசு அமைச்சிருக்கு. இப்போ அமைத்திருக்கிறது 8வது ஊதிய குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வருங்காலங்களில் பார்க்கலாம். செகண்ட் நியூஸ் பாருங்கள், ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் தற்போது இரண்டு ராக்கெட் ஏவுதளங்கள் உள்ளனன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல முதல் ஏவுதளம் 1990களில் ஆரம்பத்தில் கட்டப்பட்டு 93 செப்டம்பரில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் ஏவி பார்த்துட்டாங்க. அதே மாதிரி 2வது ஏவுதளம் 2005 கட்டப்பட்டு அப்போ என்ன பண்ணிட்டாங்க, மே 5 இன்னொரு ராக்கெட் ஏவி பார்த்துட்டாங்க. அப்போது ஆண்டுகள் நான் பிடிச்சிக்கோ, ஃபஸ்ட் ஏவுதளம் 90, 2வது 2005. அப்போ சதீஷ் தவானில் 2 ஏவுதளம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் போதும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பெடெக்ஸ் விண்கலத்தின் வெற்றிகரம் ஒருங்கிணைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றிகரமாக என்ன பண்ணிட்டாங்க, ஒருங்கிணைச்சிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இங்கே ஒரு ராக்கெட் மூலமாக 2 எடுத்துகிட்டு போயிட்டு 2த்தையும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம். எத்தனாவது நாடு பாருங்க, அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவை தொடர்ந்து இந்த இணைக்கும் 4வது நாடாக யார் இருக்காங்கன்னா இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. அடுத்தது, நம்ம 2035 ஆண்டுக்குள் பாரதிய அந்தராட்சி ஸ்டேஷன் நிலையம் அப்படின்ற ஆய்வு மையத்தை எங்கே நிறுவ போகிறோம்னா விண்வெளியில் நிறுவப் போகிறோம் அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்வெளியில் டாக்கிங் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்த 4வது நாடு யாருன்னா இந்தியா தான். இப்போ கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், டாக்கிங் தொழில்நுட்பத்தை அங்கே போய் பேசக்கூடிய தொழில்நுட்பத்தை எடுத்தது நம்ம இந்தியாவும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 நாடுனா அமெரிக்கா, சீனா, ரஷ்யான்றதை நோட் பண்ணி வைங்கம்மா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இன்றைக்கி நிறைய நியூஸ் இருக்குது தான். ஸோ நீங்கள் எழுதுகிற ஒர்க் மட்டும்தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கற்றல் செயல்பாட்டில் மணற்கேணி செயலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் அது என்ன சார் மணற்கேணினா, தமிழகத்தில் கணினி சார்ந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் கற்றல் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவும் வகையில் மணற்கேணி செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ இது யாராக இருக்குன்னா ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டது. என்னன்னா இதனுடைய ட்ராபேக், இன்னும் நிறைய பேர் இதை இன்ஸ்டால் பண்ண வச்சுருக்கவங்க ரொம்ப கம்மி. கம்ப்யூட்டரை பற்றி A to Z என்ன பண்ணலாம், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அது இல்லாமல் படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிற அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் என்ன பண்ணணும், இதை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள் பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் மாணவர்கள் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மணற்கேணினா என்னது, கற்றல் செயலி, அதுவும் முக்கியமாக கணினி அறிவியல் தொழில்நுட்பம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸோ இன்றைக்கான குரல் பத்திரலாமா, கூடா நட்பு என்ற அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொல்லற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு பகைவன் உங்ககிட்ட வணங்கி ஒரு சொல்கிறான்னா ஒரு வில் வளைஞ்சு கொடுக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி. ஏன்னா அந்த வில் வளைய என்ன அம்பு வேகமாக பாயும் பார்த்தியா, அதே மாதிரி தான் உன்னுடைய பகைவன் உன்னிடத்தில் நட்பு பாராட்டினா அந்த வார்த்தைக்கு ஒரு நாள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அழித்து விடும். அதுதான் கூடா நட்பு அப்படின்றதுல அழகாக கொடுத்துருக்காங்க. எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணுங்க. திருக்குறள் நல்லா எத்திக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு, உச்சநீதிமன்ற நீதிபதியாக கே வினோத் சந்திரன் பதவியேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டாட்டிக்கில் தெரிஞ்சுக்கங்க, உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகள் பணியிடங்களின் எண்ணிக்கை 34. தற்போது ஓரிடம் காலியாக உள்ளது. 33 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் புத்தாக்க நிறுவனங்களுக்கு மிக உகந்த சூழல்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை கேட்கப்பட்ட கேள்வி. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படின்னு இருக்கிறதுல அது கடந்த 2016 ஜனவரி 16 தொடங்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ 2016 ஜனவரி 16ங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், வரியும் இதெல்லாம் வேண்டாங்க. இங்கே இருக்க பாருங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷியா அதிபர் சுபியாந்தோ பங்கேற்பு. சுபியாந்தோ இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குடியரசு தின விழாவிலும் ஒரு விருந்தினராக வர வைக்கிறது நம்ம வழக்கம். அப்போ இந்த 76வது குடியரசு தின விழாவில் யார் வராங்கன்னா இந்தோனேஷியாவின் அதிபர், அவர் தான் சுபியாந்தோ. அவர் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க. சார் அப்போது இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்னா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்காங்கப்பா. இதுக்கு போன வருஷம் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தான் வந்தார். ஸோ 1995 ஆண்டு தென்னாப்பிரிக்கா அதிபராக இருந்த நெல்சன் மண்டேலாவும் வந்திருக்காரு. ஆனால் 2023 எகிப்து அதிபர் வந்திருக்காரு. நோட் பண்ணுங்கள், அத்தோல் பத்தாஸ் எல்சி அவர் எகிப்து அதிபர். 2020 பிரேசிலின் அப்போதைய அதிபர் ஜெய்ஸ் போல்சன்ட்ரோ அவரும் வந்திருக்காரு. 2015 பாராக் ஒபாமா அவரும் என்ன பண்ணியிருக்காரு, இதில் பங்கேற்றிருக்காரு. ஸோ அதிபர்களின் வருகை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சிறப்பு விருந்தினர்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க.
ஸோ ஓகேங்க, ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே முடிஞ்சு. இன்றைக்கி நியூஸ் நிறையவே இருக்குது. ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.